துதிக்கிறோம். ஓசனா ஓசனா ஓசனா. சேனைகளின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். உன்னதமான தேவகுமாரனே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். விடுவிக்கிற ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி ஆமென் சோதரவைகளை காத்துக் கொள்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கூட இருந்து துணை செய்கிறவரை உம்மை துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் காப்பாற்றி ஆதரித்து வந்தவரை உம்மை துதிக்கிறோம். சோதனை காலங்களில் எங்களை தப்புவித்து நடத்துகிறவரை உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு துணையாய் ஆதரவாய் இருப்பவரை உம்மை துதிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை உம்மை துதிக்கிறோம். எங்கள் விடுதலையை உம்மை துதிக்கிறோம். எங்கள் கர்த்தாவை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் அனைத்து காரியங்களையும் பொறுப்பெடுக்கிறவரை துதிக்கிறோம். இந்த வாரங்களாக காப்பாற்றி வந்தவரை துதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை பாட வந்திருக்கிறோம். உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். உமக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். எங்கள் கர்த்தர் பரிசுத்தர், எங்கள் ஆண்டவர் பரிசுத்தர், எங்கள் தேவன் பரிசுத்தர். அவர் நீதியுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், உயர்ந்த தேவன், ஒப்பற்ற தேவன், மாறாத தேவன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் சர்வவல்லவரே. பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு காணபடி கர்த்தர் வாய்ப்படுத்தி இந்த நாளை கூட எங்களுக்கு பார்க்க ஒரு அனுகிரகம் தந்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேரங்களில் இந்த வார்த்தைகளை ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வெளிப்படுவதாக, ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. சத்தியமான தேவனுடைய வார்த்தை இந்த பிள்ளைகளின் பெற்ற வெளிப்படுத்த ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடுக்கிறோம். என்னுடைய ஆராதனைகள் ஆண்டவரே மகிமையை கொண்டு வரட்டும் என்று சொல்லிக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை காத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல நாம் சேர்ந்து சில பாடலை பாடுவோம். ஆங்காங்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் கூட ஒரு திருச்சபை எல்லாம் ஓடிட்டி உமை போற்றிட நீ பரிசுத்த, நீ பரிசுத்த.
உமக்காகவே உமக்காகவே உமக்குள்ளே பிழைத்திருக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, நித்திய பிதா, சமாதான பிரபு, நீ
நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அப்படியே சங்கீதம் வாசிக்க போகிறோம். 6வது சங்கீதம். 6வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் தெரியும் வாசிக்கிறீங்களா? நீங்க சங்கீதம் வாசிக்கலாமா? வா, முன்னாடி வாங்க. தெரியிட்டு வாங்க. வாங்க வாங்க. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சு நான் இழைத்து போனேன். ராமுழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் பொலிவிழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகற்றுவார்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சதியிலே வெட்கப்படுவார். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சதியிலே வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல சங்கீதத்தை தந்ததுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை இரக்கமாயிரும், நான் பலனற்று போனேன், நான் வியாகுலத்தில் இருக்கிறேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று கேட்டது போல நம்முடைய பெருமூச்சு அநேக நேரம் ஆண்டவரிடத்தில் போயிருக்கிறது. நம்முடைய துயர சத்தம் ஆண்டவரிடத்தில் போகும்போது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொன்ன தாவீதை போல நாம் சொல்லத்தக்கதான சூழ்நிலைகளை இந்த நாட்களில் கர்த்தர் மக்கள் தருவார்கள். நாம் அவர்களாய் காத்திருப்போம். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மை கர்த்தர் தலையிட செய்வார். ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரலையின் வாயிலாக அவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்காக இருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே ஆங்காங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நான் ஏன் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்கிற தலைப்புல சில காரியங்களை உங்களோடு நான் பேசுகிறேன். நமக்கு தெரிந்த அறிந்த ஒரு வேத வசனம் எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு சில விஷயங்களை உங்களோடு நான் பேசுகிறேன். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசப்படுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால், அந்த யோசுவா ஒரு வார்த்தை சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார். யோசுவா கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பேரு கூட யோசுவா என்கிற வார்த்தை தான் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க கவனிக்கணும், யோசுவா ஒரு வெற்றியாளர், ஒரு நல்ல தலைவர்.
வெற்றியின் தலைவர் என்பதை நாம் மறுக்க முடியாது. இவர் ஜனங்களை வெற்றிகரமாக கானானுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். சேர்த்து ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். 12 கோத்திரங்களுக்கும். ஏற்கனவே 2.5 கோத்திரம் தனியாக மோசையின் காலத்திலே தங்களுக்கு பங்கை பிரித்துக் கொண்டு யோர்தானுக்கு இப்புறத்திலே அவர்கள் இருந்தார்கள். யோசுவா மீதியுள்ள கோத்திரங்களுக்கெல்லாம் அங்கு பங்கு பிரித்து கொடுத்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டார். எல்லா ஜனங்களும் ஆங்காங்கு செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆன உடனே யோசுவா இப்பொழுது சொல்லுகிறார். இப்ப கடைசியா யோசுவா ஜனங்களுக்கு முன்பதாக உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையில நியாயப்பிரமாணங்களை எடுத்து சொல்லி அந்த மக்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறார். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? அந்த கேள்வி கேட்கிறார். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த அந்த தேவர்களை சேவிக்க போகிறீர்களா? இல்லை என்றால் எமோரியர்களின் தேவர்களை நீங்கள் சேவிக்க போகிறீர்களா? இல்லை என்றால் இதுவரைக்கும் உங்களோடு இருந்து இந்த தேசத்தை கொடுத்த கர்த்தரை சேவிக்க போகிறீர்களா என்று கேட்கிறார். அப்ப ஜனங்கள் எல்லாருடைய வார்த்தையை அவர் கேட்கபடி அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, நாங்க கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. யோசுவா திரும்ப சொல்றாரு, எப்பா நீ யாரை சேவிக்கிறியோ சேவிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மட்டும்தான் சேவிப்போம். நான் இருக்கிறது வரைக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். என் பிள்ளைங்க அதுக்கு பிற்பாடு கர்த்தரை தான் சேவிப்பான். அந்த கர்த்தரை சேவிக்கிறத விட்டு விட்டு போக மாட்டான். ஆனா உங்களுக்கு கர்த்தரை சேவிக்கிறது ஆகாததாய் தெரிகிறதோ என்கிறது போல ஒரு கேள்வி கேட்கிறத நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சேவித்தல் என்ற வார்த்தையினுடைய பொருள், சேவித்தல் என்றால் அந்த எபிரேய வார்த்தை ஏபட் என்ற வார்த்தை சொல்லுகிறார். ஏபட் அப்படின்னு சொன்னா 4 காரியங்களை இங்கு சொல்லும். 1, சேவிப்பது என்றால் அவரையே பார்ப்பது. சேவித்தல் அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள் அவரையே பார்ப்பது. அதுக்கு உதாரணம் தான் 121 சங்கீதம் 1வது வசனம். 121 சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுது? எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்புறம் வார்த்தை சொல்லுது பாருங்க, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல் வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல் இப்படி பார்ப்பதுதான் கர்த்தரை சேவிப்பது. அப்ப பாருங்க, வேலைக்காரன் எஜமானை நோக்கி பார்ப்பது போல பார்ப்பது, வேலைக்காரி எஜமானியை நோக்கி பார்ப்பது போல பார்ப்பது, இதுதான் கர்த்தரை சேவிப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன தெரியுமா? எந்த உதவிக்கும், எந்த அனுகூலத்துக்கும், எந்த தேவைக்கும், எந்த எதிர்பார்ப்புக்கும் கர்த்தரைத்தான் பார்ப்பேன். இதுதான் சேவிப்பதுன்றது. இதுதான் சேவிப்பது அப்படின்னு சொல்றது. அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்க தங்களுக்கு ஒரு பண உதவி வேணும்னா எதைத்தான் பார்க்கறாங்க? அரசாங்கத்தை தான் பார்க்கறாங்க. எங்களுக்கு இத ஏற்கனவே உள்ளதை எடுக்கிறதுக்கு இல்லையா, அவங்க என்னென்ன சொல்லுவாங்க, பிஎஃப் எடுக்கிறதுக்கு, எதுனால அவங்க போட்டிருக்கிற அந்த 1 வருஷத்துக்கு இது போடுவாங்களே, அதை 1 வருஷம் கழிச்சு என்ன செய்வாங்க? எடுத்துக்கிடுவாங்க. அது எதை செய்யறதுனாலும் அங்கதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க யாருக்கு வேலைக்காரர் இருக்காங்க. அப்ப இந்த யோசுவா சொல்றாரு, அவரை சேவிப்பது என்பது என்ன? அவரையே பார்த்து கொண்டிருப்பது. 2வது காரியம், அவரை சேவிப்பதுன்றது ஏபட் அப்படின்ற வார்த்தையுடைய பொருள் தெரியுமா? அவரையே பணிந்து கொள்வது. அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். அவரையே, வேற ஒரு முறையும் பணியக்கூடாது, வேற ஒரு முறையும் பணியக்கூடாது. அவரையே பணிந்து கொள்வது. இந்த பணிந்து கொள்வது யாரை நாம் பணிந்து கொள்கிறோம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் கர்த்தரையே பணிந்து கொண்டார். ஈசாக்கு கர்த்தரையே பணிந்து கொண்டார். எங்க போனாலும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி பணிந்து கொண்டார். தொழுது கொண்டார் வார்த்தை இருக்காங்க. என்ன கொண்டார்? தொழுது கொண்டார். அப்படின்னா என்னது? பணிவது. சாஸ்தாங்கமாய் விழுந்து தொழுதார், கைகளை கூப்பி தொழுது கொண்டார். அப்ப அவரையே பணிந்து கொள்வது. நம்ம வேறொருவரை பணியக்கூடாது இல்லையா? வேறொருவருக்கு முன்னதாக பணிந்து
நிற்கக்கூடாது. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அப்ப இந்த பணிவும் குனிவும் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு மட்டும்தான். அங்கதான் அவரையே பணிந்து கொள்வது, அதுதான் கர்த்தரை சேவிப்பது என்பது. மூன்றாவது கர்த்தரை சேவிப்பதனுடைய அர்த்தம் தெரியுமா? அவருக்கே பணிவிடை செய்வது. அவருக்கே பணிவிடை செய்வது. வேற ஒருவருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பணிவிடை செய்ய மாட்டேன். அவருக்கே பணிவிடை செய்வது, அவருடைய ஆலயத்தில் நித்தமும் காத்திருப்பது. பாருங்களேன், யோசுவா ஆலயத்திலே இருந்தார். ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தார். ஏன்? சாமுவேல் எங்க இருந்தார்? ஆசரிப்பு கூடாரத்தில் அவருக்கு மட்டும் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்ப இந்த சேவிப்பது அப்படின்ற வார்த்தையுடைய பொருளாகும் அவருக்கு மட்டும் பணிவிடை செய்வது. நாம் யாருக்கு பணிவிடை செய்கிறோம்? எதற்கு பணியாட்களாய் இருக்கிறோம்? எதற்கு உடன்பட்டு இருக்கிறோம்? ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒருவருக்கே என்ன செய்யணும்? அதான பிரமாணம் சொல்லுது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. என்னை என்று உனக்கு வேற தேவன் என்ன செய்ய வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். எங்க? வானத்திலும் பூமியிலும் மற்ற எங்கேயும் சொருபம் வேண்டாம், ஒரு வடிவத்தில் வேண்டாம். நீ என்ன மட்டும் பணிஞ்சுக்கோ, இந்த சாயலை வச்சு பணிந்து கொள்ளுங்கிற அவசியம் இல்ல அப்படின்றார். நாலாவது, அவருக்காக பண்படுத்துவது. அவரை சேவிப்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவருக்காக என்ன செய்யும்? பண்படுத்தணும். அவருக்காக என்னைய பண்படுத்திக் கொள்வது அப்படின்றார். நாம் அவருக்காக நம்மளையே பண்படுத்தணும். அதான் நம்ம ஒரு இது வாசிக்க பாத்தீங்களா? எது புத்தியுள்ள ஆராதனை? நம்மை நாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும். அந்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதை என்ன செய்வாங்க? பண்படுத்துவாங்க, சரியாக்குவாங்க. அதை உரிக்க வேண்டியது உரித்து, எடுக்க வேண்டியது எடுத்து, சரியாக்க வேண்டியது சரியாக்கி. அப்ப ஆராதனை என்பது இல்லைன்னு சொல்ல போனா அவரை சேவிப்பது என்பது என்ன தெரியுமா? என்னைய அவருக்காக என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும் அல்லது பண்படுத்திக்கிறோம். அப்ப பார்ப்பது, பணிந்து கொள்வது, பணிவிடை செய்வது, பண்படுத்திக் கொள்வது, இதுதான் ஆராதனை, இதுதான் சேவிப்பது. எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படி செய்கிறோம். அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவரையே பார்க்கணும், அவர் ஒருவரையே பணிந்து கொள்ளணும், அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யணும், அவர் ஒருவருக்காக மட்டும் நம்மளை பண்படுத்திக் கொள்ளணும், அவர் ஒருவருக்காக மட்டும் நம்மளை பண்படுத்திக் கொள்ளணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப ஒரு கேள்வி வைக்கிறேன், ஏன் தேவனை சேவிக்கணும்னு யோசுவா சொல்றாரு? ஜனங்களை பார்த்து ஏன் நீங்க ஆண்டவரை சேவிக்கணும்னு சொல்றாரு? நீங்க ஆண்டவரை தான் சேவிக்கணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த 18ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 18ஆம் வசனத்துல தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். அவரே நம்முடைய தேவன். ஏன் அவரை மட்டும் பணிந்துக்கணும்னா அவரே நம்முடைய தேவன். ஏன் அவரை சேவிக்கணும்? யோசுவா சொல்றதுக்கு காரணம் இருக்கு. அவர் நம்முடைய தேவன். அன்புக்குரியவர்களே, நாம சேவிக்கிறதுக்கு ஒரு தேவன், ஒரே ஒரு தேவன், ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும். உலகத்தில் சொன்னா ஒன்றே உலகம், ஒருவனே தேவன். அந்த ஒரே தேவனை நம்ம அதனாலதான் சொல்றாரு, இந்த தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது? அப்ப அவர் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். அவர் நம்முடைய தேவன், ஆகவே அவரை சேவிக்கணும். இரண்டாவது காரியம், ஏன் அவரை சேவிக்கணும்? அவர் சொல்றாரு 17ஆவது வசனம், நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவன் என்ன? நடத்தி வந்த நம்முடைய தேவன். பாருங்க, நம்மை நடத்தி வந்தது அவர் நம்முடைய தேவன். இரண்டாவது, நம்மளை நடத்தி வந்த தேவன். ஆகவேதான் அவரை தொழுது கொள்ளணும், ஆகவேதான் அவரை சேவிக்கணும். அவர்
நம்மை நடத்தி வந்த தேவன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. மூணாவது அவர் யாரு? 20வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்மை செய்த தேவன். என்ன தேவன்? நன்மை செய்த தேவன். பாருங்க 15வது வசனத்துல, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார். பின்ன யாரை சேவிப்பீர்கள்? பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நம்ம கவனிக்கணும். பின்ன யாரை சேவிப்பீர்கள் அப்படின்னா உங்களுக்கு யாரு இருக்கான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னா நமஸ்கரிப்பதற்கும் சேவிப்பதற்கும் பணிந்து கொள்வதற்கும் தொழுது கொள்வதற்கும் உரிய ஒரே தேவன். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றார் நமஸ்கரிப்பதற்கு இவர் மட்டும்தான்யா. ஒருத்தருக்கு நமஸ்காரம் சொல்லணும்னா அது யார்தான்? இவர்தான். தொழுது கொள்ளணும்னா யார்தான்? இவர் ஒருவரே அப்படின்றாரு. அப்புறம் 23வது வசனத்துல போட்டிருக்கு, நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஏன் இந்த தேவனை சேவிக்கணும்? இந்த நடுக்கட்ட யோசுவா சொல்றாரு, கர்த்தரை சேவி அப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் இந்த தேவனை சேவிக்கணும்? அவர் நம்முடைய தேவன், அவர் நம்மை நடத்தி வந்த தேவன், நமக்கு நன்மை செய்த தேவன், நமஸ்கரிப்புக்கு பாத்திரமான தேவன், நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆகவே இவரை சேவிக்கணும், ஆகவே இவரை தொழுது கொள்ள வேண்டும். இதை ஜனங்கள்கிட்ட சொல்றாரு யோசுவா. எப்பா இந்த தேவனை சேவிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த தேவன் தான் அப்படின்னு ஜனங்கள்கிட்ட சொன்ன போது ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவுக்கு பிரதியுத்தரம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? 16வது வசனம் சொல்றாங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக நாங்க கர்த்தரை மட்டும் சேவிப்போம். ஆமென். நீங்க எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நாங்க கர்த்தரை மட்டும் சேவிப்போம். எந்த ஒரு மனிதனை நாங்கள் பணிந்து கொள்வதற்கு முன் வர மாட்டோம். எந்த ஒரு விக்கிரகத்துக்கும் முன்பாக நாங்கள் நிற்க மாட்டோம். எந்த ஒரு தீமைக்கு முன்பாக நாங்கள் எதிர்த்து நிற்கவும் மாட்டோம். எந்த ஒரு சாத்தானுடைய காரியங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் அவரை மட்டும் அவரை விட்டு விலகுகிற காரியம். இப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்கு. யோசுவா தன்னுடைய தீர்மானத்தை சொன்னார். என்ன தீர்மானத்தை சொன்னாரு? நான் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தன்னுடைய தீர்மானத்தை சொன்ன போது ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் விலக மாட்டோம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சொல்றாங்க பாருங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் 18வது வருஷமும் 21வது வசனத்துல சொல்றாங்க, கர்த்தரையே சேவிப்போம். இங்க தீர்மானம் பண்றாங்க, கர்த்தரை மட்டும் நீங்க சேவிக்கணும். யோசுவா சொன்ன உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, கர்த்தரையே சேவிப்போம். அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மூன்றாவது சொல்றாரு பாருங்க 24வது வசனத்துல, கர்த்தருக்கே கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கே கீழ்ப்படிவோம். அவர் சட்டத்துக்கு மட்டும் கீழ்ப்படிவோம், வேற சட்டத்துக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் என்ற வார்த்தை அவங்க சொல்றாங்க. அப்ப யோசுவா கேட்கிறார், எப்பா நீங்க எல்லாம் கர்த்தரையே சேவிப்போம் என்பதற்கு என்ன சாட்சி? அவன் சொல்றான், நாங்களே சாட்சி. அல்லேலூயா. நீங்க கர்த்தரை மட்டும் தான் சேவிக்கிறீங்க என்பதற்கு யார் சாட்சி? நம்ம தான் சாட்சி. நம்முடைய மனசாட்சி தான் சாட்சி. நமக்கு எல்லா காரியங்களுக்கும் உதவியா இருந்த தேவனை சேவிக்கிறோம் என்பதற்கு நானும் நம்முடைய வீடும் நம்முடைய மனசாட்சி தான் சாட்சி. ஆனா யோசுவா என்ன செஞ்சா தெரியுமா? எப்பா உங்க மனசாட்சி இருக்கட்டும் சொல்லி ஒரு கல்லை எடுத்து நிறுத்தி பாருங்க 26வது வசனத்துல இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்குன்னார். கவனிக்கணும். எதுக்கு சாட்சி? நாங்க கர்த்தரை மட்டுமே சேவிப்போம் என்பதற்கு இது. ஏன் சாட்சி வச்சாரு? ஒரு காரியம் சாட்சி வைக்கலன்னா அது என்ன போயிடுது? பொய்யா போயிடுது. நீ பொய் சொல்லிடக்கூடாது. நம்ம ஒரு சிலருக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் கொடுக்குறோம்னா சும்மா கொடுக்க மாட்டோம். 10 சாட்சி வச்சிருப்போம். வெண்டக்கேடு அப்படின்னு சொல்லுவோம். யோசுவா கல்லை சாட்சி ஆகிறாரு. அப்ப யோசுவாவை கொண்டு தெரிஞ்சிருக்கோம், ஒருவேளை நீ கர்த்தரை சேவிக்காம அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் வழிமாறி போயிட்டு கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது நான் உண்மைத்தானே சேவித்தோம் சொன்னீங்கன்னா மனுஷன் சொல்றானோ இல்லையோ, உன் மனசாட்சி சொல்றதோ இல்லையோ, இந்த கல்லு சாட்சி சொல்லுங்க.
பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. இந்த கல்லும் கூப்பிடும், நீ பேசாவிட்டால். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு காலையில் நாம் கர்த்தரையே சேவிக்கணும். நான் ஏன் கர்த்தரை சேவிக்கணும்? அதுக்கு சில காரியங்களை சொல்றேன். நான் ஏன் கர்த்தரை சேவிக்கணும்? யோசுவா ஜனங்கள்ட்ட சேவிங்கள் சொன்னது காரணம் தான், சாட்சி வச்சதுக்கு காரணம் தான், அடித்து ஆணித்தரமாக கர்த்தரை விட்டுவிடாதீர்கள் சொன்னதுக்கு காரணம் தான். ஆனால் ஜனங்களோ யோசுவா மரித்த பிற்பாடு, தலைவர்கள் மரித்த பிற்பாடு கர்த்தரை விட்டுட்டான். என்ன சொன்னா? நாங்கள் சாட்சினா கர்த்தரை விட்டு விலகுவது எங்களுக்கு தூரமாகுவதாக என்று சொன்னான். கர்த்தருடைய சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம் சொன்னான். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டான். ஒருத்தன் பெண்ணுக்காக கர்த்தரை விட்டு போயிட்டான், ஒருத்தன் சுகத்துக்காக கர்த்தரை விட்டு போயிட்டான், ஒருத்தன் ராஜ்யத்துக்காக கர்த்தரை விட்டு போயிட்டான், தேவைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் இந்த காலையில் நம்ம பார்த்து சொல்றாரு, எதற்காகவும் கர்த்தரை விட்டுட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தேவைக்காக கர்த்தரை விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்முடைய உறவுகளுக்காக கர்த்தரை விட்டுட்டு போயிடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற மாம்ச உறவுகளை விட கர்த்தர் நமக்கு மிகவும் முக்கியமானவர். பணத்துக்காக கர்த்தரை விட்டுட்டு போயிடக்கூடாது. அவரை சேவிப்பதை விட்டு போகக்கூடாது. மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவானாலும் கர்த்தாவே உம்மை சேவிப்பேன் என்று சொல்லி நாம் கொடுத்த வாக்குறுதிக்கு உண்மையான கர்த்தரை என்ன செய்யணும்? சேவிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. நான் கேட்கிறேன், இவ்வளவு ஆணித்தரமாக சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் கர்த்தரை சேவிக்கன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை ஒரு 4-5 காரியம் இருக்கு. 5 காரியத்தை சொல்ல முடிஞ்ச வேகமா உங்களோட சொல்லிட்டு என்ன செய்யலாம், முடிக்கலாம். கர்த்தரை உதவி செய்வாரா? 1 24ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்தனுப்பினான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினால் அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். உங்களை அவன் கைக்கு. இப்ப கவனிங்க, ஏன் கர்த்தரை சேவிக்கணும்? நான் ஏன் கர்த்தரை சேவிக்கணும்? ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பின்னாடி ஒரு வார்த்தை சொல்லுது, அவர் பிலேயாமின் கைக்கு உங்களை தப்புவித்தார். இப்ப நம்மள எடுத்துக்கிறோம், நான் ஏன் கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா நான் சொல்றேன், அவர் தப்புவித்தார், ஆகவே அவரை சேவிக்கணும். யாருக்கு தப்புவித்தார்னா பிலேயாமுக்கு தப்புவித்தார். ஏன் பிலேயாமி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, அக்காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகள்ல பிலேயாம் தீர்க்கதரிசி ரொம்ப பிரசித்தி பெற்றவர். முக்கியமானவன்றதை விட பிரசித்தி பெற்றவர். எதுல பிரசித்தி பெற்றவர்? பிலேயாம் சபித்தால் அது சாபம் தான், பிலேயாம் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதம் தான். அவன் சகுனம் சரியா இருக்கும், அவன் குறி சரியா இருக்கும், அவன் மந்திரம் பண்ணினா சரியா இருக்கும், அவன் சொன்னா சரியா இருக்கும். இதை நம்பினதுனாலதான் எவ்வளவு பணம்னாலும் தாரேன் வா என்று சொல்லி அந்த மோவாபிய ராஜாவிட கூட்டிட்டு வந்தார். இப்ப நான் சொல்றேன், கூட்டிட்டு வந்த அவனை கர்த்தர் தடுக்காவிட்டால் அன்னைக்கு அவங்களை சபித்து போட்டிருப்பான், சாபத்தின் மக்களாய் மாறிப்பாங்க. ஆனா என்ன ஆகும்? 23-24 வாசிக்கிறோம், கர்த்தர் இவர்களை பிரியம் வச்சதுனால இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டு. அப்படின்னா ஒரு வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது, சாபமான வார்த்தையை விட்டுறக்கூடாது என்று சொல்லி அவன் வாயை ஜிப்பு போட்டு என்ன செஞ்சார்? மூடி வச்சு அன்றைக்கு அந்த சாப வார்த்தைக்கு அவர்கள் தப்பித்ததுனால ரொம்ப நாள் கழிச்சுனா சில ஆண்டுகள் கழிச்சு யோசனை சொல்றாரு, உன்னை தப்புவித்தாரே அதற்கு தயவா நீ ஆண்டவருக்கு என்ன செய். என் அன்புக்குரியவர்களே, உங்களை தப்புவித்தாரே. எதற்கு தப்புவித்தார்? மந்திரங்களுக்கு தப்புவித்தாரே, குறி சொல்லுகிறவர்களுக்கு தப்புவித்தாரே, கொடியவர்களுக்கு தப்புவித்தாரே, நோய்க்கு தப்புவித்தாரே, பிடிக்கு தப்புவித்தாரே, பிசாசு முனை தப்புவித்தாரே. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போய்
ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அனனியா மீசாவேல் போன்றவர் சொன்னது போல நம்மை தப்புவிக்கிற தேவன், ஹல்லேலூயா, அவர் நம்மை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுனா நான் சொல்றேன், உலகத்துல இதுவரைக்கும் தப்புவித்து வந்த தேவனை ஆராதிக்காம சேவிக்காம யாரை சேவிப்பது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்றால் இன்னார் மனிதனுடைய கைகளில் அகப்பட்டிருப்போம். ஆண்டவர் சொன்னார், பிழையாவின் கைக்குன்ன தப்புவித்தேன். அநேகருடைய கை நமக்கு விரோதமாய் எழுதினதுண்டு, அநேகருடைய செயல் நமக்கு விரோதமாய் எழுதினதுண்டு. இந்த பகைமையை உங்களை பார்த்து சொல்றேன், தாவீதே உனக்கு எதிராக சில சவுலுடைய கைகள் எழுதினதுண்டு, ஆனாலும் சவுலின் கைக்கு நான் உன்னை தப்புவிக்கவில்லையா? பிழையாவின் கைக்கு தப்புவித்தது போல சவுலின் கைக்கு தப்புவித்தவர் அல்லவா? எதிராளியின் கைகளுக்கு தப்புவித்தாரே, சதி செய்கிறவருடைய கைகளுக்கு தப்புவித்தாரே, தீமை செய்கிறவருடைய கைக்கு தப்புவித்தாரே. ஆகவே நான் சொல்லுறாரு, நான் அவன் கைக்கு உங்களை தப்புவித்தார் கர்த்தர், அந்த கர்த்தரை நீங்க என்ன செய்யுங்க? சும்மா நீங்க சேவிக்க வேண்டாம், ஒண்ணும் செய்யலன்னா சேவிக்க வேண்டாம், எதுவும் கொடுக்கலன்னா சேவிக்க வேண்டாம், இல்லையா? உங்களை அவங்க கைக்கு தப்புவித்தது அவ்வளவு மகாபுரி காரியம். ஏன்னா துணையமே சொல்றான், என் குறி எங்கேயும் தப்பாது. ஆனா இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்றது, யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லைன்னா. ஏன் என்னன்னா, நான் எங்கேயும் போய் ஃபெயிலியர் ஆகுதே இல்ல, ஆனா உங்கள்ட்ட வந்து நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா ஏதோ நீங்க செய்த ஒரு நல்ல காரியத்தினால இல்ல, உங்களை ஆசீர்வதிக்க நினைத்த கர்த்தரை தடுத்ததினால், இல்லையா? ஆண்டவர் அன்னைக்கு அவன் கைக்கு தப்பு. ஏன் ஒரு வார்த்தை சொல்றேன், எகிப்து ராஜாட்ட இருந்து தப்புவித்த ஆண்டவர் பிழையாண்ட தப்பிக்க மாட்டாரா? பிழையாண்ட தப்புவித்த ஆண்டவர் இனி வருகிற காலங்களில் நடக்கிற எந்த தீமைகளுக்கு தப்புவிக்க மாட்டாரா? நீங்க உலகத்தில் என்ன நினைக்கிறோம், புதிய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு கடவுள் நம்மளை தப்புவிப்பாரா? மருந்து மாத்திரைகள் நம்மை தப்புவிக்கிறதை விட கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மெடிசன்கள் தப்புவிக்கிறதை விட கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவர். ஏனென்றால் அவர்களுக்கு முன்பதாக உங்களுடைய ஜீவன் கர்த்தருக்கு பிரியமா தெரியுது, இல்லையா? தாவீதுடைய ஜீவன் கர்த்தருக்கு பிரியமாய் தெரிந்தது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, இந்த ஜீவனை பார்க்கக்கூடிய கிருபை நல்லது. ஏன் தெரியுமா? இந்த ஜீவனுடைய கிருபையினால என்ன செய்து தாங்கிக் கொண்டு தப்புவித்தீர் ஆண்டவரே. 18ஆம் சங்கீதத்தில் அழகா சொல்றாரு, அவர் என்னை தப்புவித்தார், நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. கண்ணி தெரிந்தது, நாங்கள் தப்பினோம். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், எதிராய் வந்த எத்தனையோ சூழ்நிலைகளை இந்த 2020 வரைக்கும் உங்களை தப்புவித்து வந்தாரே, அந்த தப்புவித்த தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை சேவிப்பதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். சூழ்நிலைகளுக்கு தக்கபடி மாற வேண்டாம். உங்களுக்கு எதிரான காரியங்கள் வரும்போது கர்த்தரை சேவிப்பதை விட்டு பின்வாங்க வேண்டாம், ஒருபோதும் பின்வாங்க வேண்டாம். பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? ஏன் என்றால் அவர் என்னை தப்புவித்தார், பிழையாவின் கைகளை தப்புவித்தார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு நாம் சேவிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியம், ஏன் அவரை சேவிக்க வேண்டும்? நான் ஏன் அவரை சேவிக்க வேண்டும்? அந்த வார்த்தைக்கு ஒரு பதில் சொல்றார் பாருங்க. 24ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நீங்கள் துரத்தல. நான் உங்களுக்கு முன்பதாக குளவிகளை அனுப்பினேன். கவனிக்கணும், தப்புவித்தார் முதல்ல, இரண்டாவது அனுப்பினார். நீ ஏன் கர்த்தரை சேவிக்கணும்னு ஒருத்தர் கேள்வி கேட்டா அது சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி என்ன அனுப்பினேன்? குளவியை அனுப்பினேன். உனக்கு முன்னாடி இந்த ராஜாக்களை நீ துரத்தல. எதால? உன் பட்டயத்தால துரத்தல, உன் வில்லால துரத்தல, உன் இருக்கிற ஈட்டியால துரத்தல, இல்ல உன் இருக்கிற திறமையால துரத்தல. அப்படி திறத்த முடிந்திருந்தா நீ சொல்லிருப்ப, இந்த கர்த்தரை எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருப்ப. ஆண்டு சொல்றாரு, உன்னால துரத்த முடியாம உட்கார்ந்து அழுத, இல்லையா? உனக்கு 31 ராஜாக்களை துரத்தினேன் என்றார். யோசுவா எத்தனை ராஜாக்களை ஜெயிச்சாரா? அது முக்கியமா ராட்சதர்களாக இருந்தவங்களை ஜெயிச்சாங்க. எமோரிய ராஜாவை, அதனாலதான் சங்கீதத்தை வாசிக்கிற பாத்தீங்கன்னா, எமோரிய ராஜாவை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஏன் இந்த ராஜாக்கள் பேரை சொன்னா, அவங்க எல்லாம்
பிரசித்தி பெற்றவர்கள். அவங்களுடைய கட்டிலே தூக்க முடியாதான். அவன் ஈட்டி அவ்வளவு பெரிய ராஜாக்களை நீங்க சொல்றாங்க. ஒரு தடவை இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்தோம், கானான் நாட்டை சுத்தி பார்த்துட்டு வந்தோம். தேசம் நல்லா இருக்கு, அங்க இருக்கிற ஜனங்கள் பெரிய ராட்சதர்கள், கொடியவர்கள். நம்ம அவங்க பார்வையில வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். நம்ம எல்லாம் போய் எது செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது சொன்ன அவங்கிட்ட ஆண்டு சொல்ல என் குழந்தைய அனுப்பி உன அந்த வார்த்தையை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழவிய அனுப்பி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. குழவி அவங்க பூரா துரத்து விட்டுச்சான். பெரியவங்களை, வலியவங்களை, திறமையுள்ளவங்களை, முடாக்களை, ராஜாக்களை எல்லாம் நிறுத்திட்டது, துரத்தி விட்டது. அப்ப ஆண்டவர் பாருங்க, சின்னதை வச்சு பெரியதை செஞ்சார். அற்பமானதை கொண்டு அதிசயமானதை செஞ்சார். உன்னால முடியாதுன்னு சொன்ன சில விஷயத்தை அவர் தன்னுடைய சின்னதை வச்சு என்ன செய்தார் செய்தார். ஏன்னா ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பெரிதா நினைக்கிற எல்லாம் சின்னதுதான், அற்புதம். எப்பவுமே ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? கொஞ்சத்தை வச்சு பெரிதாக்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கவனிச்சு பாருங்க, பழைய பாட்டிலையும் கொஞ்சமாவும் கொஞ்சம் என்னதான் 3 வருஷம். புதிய பாட்டிலையும் 5 2 மீன் தான், அப்புறம் 7 மீன், சில அப்பங்கள், அதுதான் 4000 பேரை கொஞ்சத்தை வச்சு சபையை விட்டு ஆரம்பிச்சு கொஞ்சம் தான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல முடியும், உன்னால முடியாது என்று சொன்னத அவர் அனுப்பி இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், உனக்கு முன்பதாக நீ சாதிக்க முடியாது என்று சொல்லுகிற சில காரியங்களை நீ சாதிக்கும்படியாக, என்னால செய்ய முடியாது என்று சொல்லுகிற சில விஷயங்களை நீ செய்யும்படியாக உனக்கு முன்பதாக குழந்தைகளை அனுப்பினேன் அப்படின்றாரு. ஆபிரகாம் சொன்னாரு, ஆபிரகாமே நீ போ, உனக்கு முன்னாடி என் தூதனை நான் அனுப்புறேன். இளைய செத்த ஆபிரகாம் சொல்லும்போது சொல்றாரு, போ, எனக்கு உம்மைய மகனுக்கு பொண்ணு பார்க்கிறதுக்கு நீ போ, ஆனா நீ சரியான இடத்துக்கு போகும்படி, சரியான நபரை தெரிந்து கொண்டு வரும்படி உனக்கு முன்னாடி என் தூதனை ஆண்டவரே அனுப்பாரு. தூதனை அனுப்புற ஆண்டவர், குழந்தைகளை அனுப்புற ஆண்டவர். ஒரு வார்த்தை சொல்றேன், வழித்துணைக்கு ஓபாவை கூப்பிட்ட போது வரல, யாராவது வனாந்தரத்துல வழிகாட்ட வருவாங்களா? வரல. யாரு உதவி செய்வாங்களா? செய்யல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, உனக்கு நான் என்னுடைய குழந்தைகளை நான் அனுப்புனேன். காலையில நம்புங்க, ஆண்டவர்கிட்ட பெரிய சேனை இருக்கு, பெரிய படை இருக்கு. ஆண்டவர்கிட்ட இல்லாத படையா? ஆண்டவர்கிட்ட இல்லாத சேனையா? இல்லையா? என்னதான் வச்சிருக்காரு? அந்த சேனையை பூரா எகிப்துக்கு அனுப்பினார் பாருங்க. வெட்டுக்கிளி அனுப்பினார், கல்மலையை அனுப்பினார், பேனை கூட படையா வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன தவற எல்லாத்தையும் அனுப்பினார். ஒருவேளை அது அவருடைய தேவர்களோட நீதி செலுத்துவதற்கு தான் என்றாலும் அதை தன்னுடைய ஆயுதமா பயன்படுத்துறார். நம்ம இதை எப்படி நினைக்கிறோம்? பேனை, இந்த பேனுங்களை அப்படின்றோம். இந்த பேனை அவங்க ஐயோ அப்பா இதை விட்டா ஆளை விட்டா போதும் சொல்றது வச்சாரா? ஏன் அப்படி வச்சாரு கேட்டா, அவ்வளவுக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கிற எல்லாம் படைகள். ஆண்டவர் பற்றி வேத ஒரு வார்த்தை சொல்ற, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் என்ன கர்த்தர்? சேனையின் கர்த்தர் மட்டும் சொல்லல, தூத சேனை மட்டும் அவர் இல்ல. அப்படின்னா அவர் குழவி வச்சிருக்க எல்லாமே அவர்தான். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உங்களால முடியாதுன்னு சொல்ற விஷயங்களை கர்த்தர் முடிச்சு வைக்கும்படி உங்களுக்கு முன்பதாக அற்பமானவைகளை சாதாரணமானவைகளை அனுப்பி கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறவர். அல்லேலூயா. ஆமே, தைரியமா இருங்க. நீ ஜெயிக்க முடியாது என்று சொன்னவைகளை குழந்தைகளை அனுப்பி ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தாரே. இன்னைக்கு காலையில சொல்றேன், உங்க வாழ்க்கையில முடியாது என்று சொல்லுகிற விஷயங்களுக்காக கூட, சிலதை முடித்து வைக்கும்படிக்காக கூட கர்த்தர் தன்னுடைய சேனைகளை பயன்படுத்துகிறார், அவர் அனுப்புகிறார். ஆகவே நீ அவரை சேவிக்கணும். உனக்கு சில காரியம் நன்மையாய் மாறுபடி அனுப்புகிறார், ஆகவே நீ அவரை சேவிக்கணும். ஆசீர்வாதமாய் மாறுபடி உனக்கு முன்பதாகவே சிலர் அனுப்பி வைத்திருக்கிறார், ஆகவே நீ அவரை சேவிக்கணும். மூன்றாவது காரியம், ஏன் அவரை சேவிக்கணும்? நான் ஏன் அவரை சேவிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா நாங்க அழகா போடுறோம். 13வது வசனம், அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப பாருங்க, 1 தப்புக்கிட்டா, 2 அனுப்பினா, 3 கொடுத்தார். என்ன செய்தார்? கொடுத்தார். எதை கொடுத்தார்? கர்த்தர் சொல்கிறார், எதை கொடுத்தார்? தேசத்தை கொடுத்தார். நான் ஏன் சேவிக்க நீங்க கேட்டா, தேசத்தையே உங்க கையில கர்த்தர் கொடுத்துக்கிறார், அதனால நீங்க கர்த்தரை சேவிக்கணும். பட்டணங்களை கொடுத்தார். அது என்ன பட்டணம்? நீங்கள் கட்டாத பட்டணம்,
பண்படுத்தாத தேசம். அது ஏற்கனவே பண்படுத்தப்பட்டதை கொடுத்தார், ஏற்கனவே கட்டினதை கொடுத்தார். அப்புறம் என்ன கொடுத்தார்? திராட்சை தோட்டத்தை கொடுத்தார், ஒலிவ தோப்புகளை கொடுத்தார். திராட்சை தோட்டத்தின் பலனை அனுபவிச்சுக்கோனார். இப்ப சொல்றாரு, அவர் கொடுத்ததுல நீங்க குடியிருக்கிறீங்க. ஹலோ, அவர் கொடுத்ததுல நீங்க குடியிருக்கிறீங்க. எல்லா இஸ்ரவேலும் சொல்லு, இதெல்லாம் நான் கட்டுறது நீ ஏதாவது சொல்ல முடியுமா கேட்கிறாரு. இது ஏன் தேசம் நீ சொல்ல முடியுமா? அவங்க பிடி கொண்ட அவங்க அக்கிரமத்தின் நிமித்தம், அவருடைய ஆகாமியத்தின் நிமித்தம் அவங்க தள்ளிட்டு அதை உனக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் நீ போய் ஒலிவ தோப்புகளை நட்டு, நீ போய் திராட்சை பழங்களை நட்டு கனி குடிக்கி சாப்பிடணும்னா காலம் ஆயிரும். ஆனா நீ கானானுக்குள்ள காலடி வைத்த உடனே அந்த தேசத்தின் பலன்களை புசித்த, அனுபவித்த. இதெல்லாம் யாரால வந்தது? சொல்ற, நான் கொடுத்தேன். காலையில கூட பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் ஏன் கர்த்தரை சேவிக்கணும்னு கேட்டா, இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீ அனுபவிக்கிற எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. இதெல்லாம் இலவசமா கர்த்தர் கொடுத்தார், இலவசமா கர்த்தர் தந்தார். ஒரு தடவை படிச்சேன், எந்த நாடுன்னு தெரியல, ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் உங்களுக்கு வெண்டிலேட்டர் வைக்கணும், அதுக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் செலவாகும். உங்களுக்கு இது செய்யணும், இதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் செலவாகும். என்ன பண்ணணும், என்ன பண்ண இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்ஜெட் போட்டான். உடனே அவர் வீட்டு சொன்னாரா, முதல்ல ஆளை வந்து எந்திரிச்சு வந்து வெளியே வந்து, கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றினாரா. என்னையா ஏயா அப்படின்னா சொன்னா, ஏப்பா வெண்டிலேட்டர் வச்சு இந்த காந்த கொடுக்கறதுக்கு 5000 ரூபாய் இருக்கிற, எனக்கு இலவசமா இத்தனை வருஷமா ஃப்ரீயா ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என் ஜீவனை காப்பாத்துறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கேட்கிற, இந்த ஜீவனை ஃப்ரீயா டெய்லி எங்க வைக்கிறாரு. என் இருதயத்தை இயக்குறதுக்கு டெய்லி எங்க பணம் கேட்கிற, ஆனா இந்த இருதயத்தை ஃப்ரீயா டெய்லி என்னைய இயங்க வச்சிருக்கிறாரு. என் கால் விழுந்து போனா இயக்குறதுக்கு பணம் கேட்கிற, ஆனா இந்த ஆண்டவர் இந்த காலை ஃப்ரீயா இயக்குறதுக்கு. இப்ப நான் உதாரணம் சொல்லட்டுமா, நான் சுகமா இருக்கிறேன், இதுக்கு ஏதாவது கடவுள் காசு கேட்டாரா? என் இருதயம் நல்லா இயங்குது, இதுக்கு ஏதாவது காசு கேட்டிருக்காரா நம்மகிட்ட? நான் நல்லா மூச்சு விடுறேன், இதுக்கு ஏதாவது காசு கேட்டிருக்காரா நம்மகிட்ட? பெரிய படுத்து எந்திரிக்கிறேன், எத்தனை எழுப்புறது 1000 ரூபாய் அப்படின்னு ஆர்டர் கேட்டுக்காரா? இல்லங்க, இலவசமா நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு. நம்ம ஜீவன், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நமக்கு உள்ளான உடைமை, சொத்து, சுகம், ஆஸ்தி எல்லாம் கர்த்தர் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார், இலவசமா கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னாரு, அதனாலதான் இந்த கர்த்தரை சேவிக்கணும்னு சொல்றேன்றார். இந்த எமோரியின் தேவனாலே உனக்கு கொடுக்கல, இந்த கானானின் தேவனாலே உனக்கு கொடுக்கல. உன்னை அழைத்த, வேறு விரித்த, உன்னை நடத்தி வந்த, உன்னை காப்பாற்றின, வனாந்தரத்தில் உதவி செய்த இந்த தேவன் தான் இப்ப வரைக்கும் செய்றார். உனக்கு மட்டும் இல்ல, உன் சந்ததிக்கு தருவேன்றார். அவர் என்ன சொன்னாரு? உனக்கு இந்த தேசத்தை தருவேன், சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். எத்தனை சந்ததி, எத்தனை தலைமுறை, எத்தனை தலைமுறையா வீட்டுல குடியிருக்கிறோம். இதெல்லாம் யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அதனாலதான் ஒரு எபிரேயன் தன்னுடைய வீட்டை பார்த்து நான் கட்டினேன்னு சொல்ல மாட்டானா, கர்த்தர் கொடுத்ததே. அன்புக்குரியவர்களே, உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் சொல்றேன், அவர் கொடுக்காவிட்டால் நமக்குன்னு சொல்ல உலகத்தில் ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. இந்த பூமி நீ வாழ்வதற்காக அவர் கொடுத்தது, இந்த காற்று நீ வாழ்வதற்காக அவர் கொடுத்தது. ஆகவே நீ கர்த்தரை சேவிக்கணும், ஆகவே நீ கர்த்தரை தொழுது கொள்ளணும். கர்த்தரை சேவிக்கிறது உனக்கு ஆகாதுன்னு தெரியும் கேட்கிறார். அப்படி தெரிந்தா நீ யாரை சேவிப்பாய்? ஒன்றும் செய்யாத, ஒன்றும் செய்ய மாட்டாத, ஒன்றும் உதவ மாட்டாத தேவனை சேவிக்க போகிறாயோ கேட்கிறார். பாருங்க, நீ எப்படி அழைக்கிறார்? நான் என் வீட்டாரும் ஒன்றால் கர்த்தரை சேவிப்போம். எத்தனை பேர் காலையில் தீர்மானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நான் கர்த்தரை சேவிப்பேன். அல்லேலூயா. அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் கர்த்தரை சேவிப்பேன், அவரையே பணிந்து கொள்வேன். 4வது காரியம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்கள்
எங்க காப்பாத்தினார்? நீ நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நீ கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும், எகிப்திலேயே நீ காப்பாத்தினார் இல்லையா? எகிப்துல அத்தனை அடிமைத்தனம், அத்தனை நொறுக்குதல், அத்தனை வேதனைக்குள்ளே உன்னைய காப்பாத்தினார். இப்ப சொல்றாரு, நீ வனாந்தரத்துல வந்த, வனாந்தரத்துல வரும்போது நான் உன்னை காப்பாத்துறேன், வழியில் வாதை ஒண்ணு உன்னை அணுகாதபடி இல்லையா? நீ வழியில் நடக்கும்போது ஏதாவது நோய் வந்தா உன்னை காப்பாத்துறேன். அவர் சொல்றாரு பாருங்க, காப்பாற்றி பசிக்கு அப்பமாக வந்த, தாகத்துக்கு தண்ணீராக வந்தேன், பயப்பட துணையா இருந்தேன். யாரும் இல்லைன்றப்ப நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னேன். ஒரு ஆச்சரியமானது, மகாபெரிய தேவன். அந்த தேவன் இப்ப யாருக்கு நடுவில் இருக்காரோ? இஸ்ரவேலி ஜனங்களுக்கு நடுவில் இருக்கிறார். அந்த தேவன் இங்க வந்து இருக்குது என்ன அவசியம்? கவனிங்க, நீ ஒரு தேசத்துக்கு போய் கேட்கிற, தண்ணி கொடுப்பான், அங்க சொல்றான் தண்ணி தர முடியாது, கொடி போகும், விலை கொடுக்கணும், கொடு, போயிருந்தான். ஒரு தேசத்துல போய் கேட்கிற, ஏசாமி தேசம், அந்த பாதை வழியா அப்படியே என்ன செய்யறேன், நடந்து போறேன், உன் பயிரை என்ன செய்ய மாட்டோம், பிடுங்க மாட்டோம், உனக்கு ஒரு சேதத்தை உண்டாக்க மாட்டோம், தண்ணி குடிச்சா கூட அது என்ன செஞ்சிடும், அப்பயே காசு கொடுத்தா தண்ணி வாங்கி குடிச்சிருக்காங்க. காசு கொடுத்துருன்னா என் தேசத்து பாதைகள் ஒரு பிட்டு கூட உனக்கு தரமாட்டேன்னா, வழியே இல்லாத இடத்துல உனக்கு ஒரு வழியை ஓபன் பண்ணி இல்லையா, பாதையே இல்லாத இடத்துல அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்குறனா, அனாந்தரத்துல உனக்கு வழி உண்டாக்கி, உனக்கு ஒரு புதிய பாதை உண்டாக்கி உனக்கு நடத்திட்டு வந்தேன் அப்படின்றார். அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் உங்களை வழி இல்லாத இடத்துல உங்களுக்கு ஒரு பாதை உண்டாக்கி கொடுத்தாரு, புதிய வழியை கொடுத்தாரு, உங்களுக்கு அப்பங்கள் பசிக்கு அப்பமா இருந்தாரு, காலத்துக்கு தண்ணீரா இருந்தாரு, பயத்திலே துணையா இருந்தாரு, தண்ணீரற்ற நேரங்களில் வேதனையான நேரங்களில் உதவி செய்தாரு. கண்ணீர் வடித்திருந்த போது யாரும் இல்லை, பக்கத்து தேசத்தார் உதவவில்லை என்று சொன்ன போது கூட அவர் உங்களுக்கு உதவியா இருந்தாரு. கற்பத்தில் பிறந்ததிலிருந்து, கற்பத்திலிருந்து பிறந்தது இந்த வயசு வரைக்கும், இதுவரைக்கும் உன்னை காப்பாற்றி வந்தது கர்த்தர்தானே இல்லையா? என் பணம் என்னை காப்பாற்றியதா சொல்றான். இத்தாலியில கொரோனா வைரஸ்ல செத்து தங்க மனைவிய பிள்ளைகளை பறிகொடுத்த ஒரு பெரிய தொழில்கள் சொல்றான், இந்த பணம் எதுக்கு இத்தாலியில நாட்டு மக்கள் எல்லாம் பணத்தை தெருவில் இருந்துட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. உண்மையா பேர் தெரியல, ஏன் எடுத்தாங்க? இந்த பணம் எங்களை என்ன செய்யல, காப்பாத்தல, இந்த பொருளை காப்பாத்தல. நான் சொன்னேன், உறவுகள் காப்பாத்தாது, பணம் காப்பாத்தாது, ஆனா இயேசு காப்பாற்ற முடியும், ஆண்டவர் காப்பாற்ற முடியும், நம்முடைய ரட்சகர் காப்பாற்ற முடியும். அது சொல்றாரு, நீ தாயின் கருவில இருந்து இந்த பூமியில பிறந்தது முதல் அன்னைக்கு குவான்னு கத்தி இந்த பூமியில பிறந்தையே, அன்று தொடங்கி இன்று வரைக்கும் உன்னை காப்பாற்றி வருகிறது நான் மட்டும்தானே, நான் கைவிடித்தது நான் மட்டும்தானே. ஏசாவுக்கு பயந்து நீ ஓடி போய் எங்கேயாவது தப்பு ஓடும் போது நடு இரவு வந்து விட்டது, இரவு நடு காட்டுக்குள்ள நடு வீதியில நீ படுத்து கிடந்தப்ப அந்த நடு காட்டுக்குள்ள உன்னை எந்த ஒரு தீமை அணுகாமல் காப்பாற்றினது நான் தானே. அல்லேலூயா. உன்னை அங்க போன உடனே உன்னை மாமன் உன்னை கொடுமையாய் நடத்தின போதும் அங்கே உன்னை காப்பாற்றினது நான் தானே. ஒரு சம்பளத்தை ஏமாத்தின போதும், ஒரு சம்பளத்தை அபகரித்த போதும் உன்னை காப்பாற்றினது நான் தானே, உனக்கு உதவி செய்தது நான் தானே. ஆண்டவர் அழகா சொல்றாரு, எல்லா நேரத்திலேயும் பனி உன்னை பட்சித்த போதோ, வெயில் உன்னை சுட்டரித்த போதோ, வேதனைகள் பெருகின போதோ உன்னை காப்பாற்றினது நான் தானே. அதனாலதான் சொல்றாரு, பகலில பறக்கிற அம்புக்கு காப்பாற்றினது நான் தானே இல்லையா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை இல்லையா. பகலிலே நிலவாயிலும் இரவிலே வெயிலாய் உன்னை என்ன செய்வதில்லை, சேதப்படுத்துவதில்லை. உன் ஆத்மாவை காப்பாற்றினேன், யுத்தத்தில் ஒரு தலையை காப்பாற்றினேன், வாழ்க்கையில் ஒரு ஜீவனை காப்பாற்றினேன், உனக்கு வேண்டிய சம்பாத்தியத்தில் உன்னை காப்பாற்றி வந்தேன். உன்னை மாத்திரமா, உன்னையும் உன்னை சார்ந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உன்னை பொருட்களையும் நான் காப்பாற்றினேன். பிசாசு போகும்போது ஆண்டவர் சொல்றார், பிசாசு சொல்றான், நீ உன்னை ஆசீர்வதித்து உன்னை வெளியடிக்கவில்லையோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு எது நேரிடாதபடி கர்த்தர் விரலி போட்டு காப்பாற்றிருக்கிறாரு. அது யாருக்கு தெரியாது, நமக்கே அது தெரியாது, மனிதனுக்கு தெரியாது, யாரும் பார்க்கிறாத பெரிய பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்தனை
ஆச்சரியமான ஆண்டவர். அல்லேலூயா. அதனால நான் சொல்றாரு, நீ அவரை சேவிக்கணும். ஏன் கர்த்தரை சேவிக்கணும்? அவர் உன்னை காப்பாத்தினாரே. கடைசியா சொல்றேன், 20 நன்மை செய்தாரே. அதாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. ஏன்பா யாரை சேவிக்கணும்? ஏன் கர்த்தரை சேவிக்கணும்? அவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார். யாரும் வாழ்க்கையில முன்வராத அந்த நேரத்துல, உன்னை உயர்த்த முன்வராத அந்த நேரத்துல, உனக்கு கை கொடுக்க முன்வராத அந்த நேரத்துல, பாதை காட்ட முன்வராத அந்த நேரத்துல, வழித்துணைக்கு வராத அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு நன்மை செஞ்சேன். தாவீது சொன்ன ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஏன்? என் ஆத்துமாவை கர்த்தரை பாடு. அவர் உனக்கு நன்மை செய்தார். நான் அவர் எனக்கு நன்மை செய்ததற்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். அவருக்கு நன்மை செய்தார், ஆகவே பாடுவேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், இதுவரைக்கும் நன்மை செய்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஏசாயார் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஒரு வார்த்தை சொல்லுங்க, இது எல்லாம் கர்த்தர் எனக்கு செய்த நன்மை. அல்லேலூயா. இஸ்ரவேலர் போய் கேட்டா சொல்லுவாங்க, எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஒரு நன்மை, ரட்சித்ததே ஒரு நன்மை, பத்திரமா நடத்தி போனது ஒரு நன்மை, அவங்க தேசத்தை கையில் கொடுத்தது ஒரு நன்மை. இத்தனை நன்மை செஞ்சிருந்தோம், சீக்கிரமா ஆண்டவர் விட்டு விட்டார். அதுதான் இங்க பிரச்சனையே. அதனாலதான் யோசா திரும்ப திரும்ப சொல்றா, நீங்க சேவிக்க மாட்டீங்கடா, ஆண்டவர் பயங்கரமானவர், நீங்க அவருக்கு நிக்கிறதே உங்களுக்கு இதா இருக்கு. அதனால அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, கடைசியா சொல்லினேன் 14 வசனத்துல, இவ்வளவு செய்த ஆண்டவரை ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் எப்படி சேவிக்கணும்? உத்தமமும் உண்மையுமாய் சேவிங்க. எப்பா தப்புவித்த அனுப்பினார், தப்புவித்தார், அனுப்பினார், கொடுத்தார், காப்பாற்றினார், நன்மை செய்தார். இத்தனையும் செய்த ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் சேவி. ஒரு சேவிப்பு சரியா இருந்தா தேவனுடைய பாதுகாப்பு சரியா இருக்கும். நீ கர்த்தரை ஒழுங்கா சேவித்தா கர்த்தர் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து நடத்துவார். நீ ஆண்டவருக்கும் சரியா இருந்தா கர்த்தர் உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவர், ஆச்சரியமானவர். அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் ஏன் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த சொன்ன வார்த்தைப்படி இன்னைக்கு நாம் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருக்கு முன்பாக நடப்போம், கர்த்தருடைய கிருபையை சார்ந்து நிற்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். இந்த நாளை ஆண்டவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த நிலையா இருந்தாலும் நான் கர்த்தரை மட்டும் சேவிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபையாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல நேரத்தை, நல்ல ஆராதனை டைம் நேரத்தை கர்த்தர்கள் கொடுத்து ஒரு சமூகத்தில் ஆராதிக்க கர்த்தர் கிருபையிலே அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. வர முடியாது ஆண்டவரே, ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் கிருபை இருக்கட்டும் சொல்லிக்கிறோம். சீக்கிரமாய் உங்களுடைய ஆலயத்தை திறந்து ஆண்டவரே, பெரிய ஆண்டவரே, நல்ல ஒரு ஆராதனை, மகிமையான ஆராதனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தத்தக்கதாய் சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை எங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதிகமான காரியங்கள் செய்ய வேண்டும். உங்க கைகளில் எங்கள் யாவரையும் சமர்ப்பிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை மென்மேலுமே தாங்குவதாக இந்த வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளும். சீக்கிரமா எங்களுடைய தேசத்துல கொரோனாவுடைய தொற்று குறைந்து போகத்தக்கதாய் அற்புதம் செய்ய நடந்தது. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உடைய வருகை மட்டும் நம்முடைய உறவுகளுடைய இன்றைக்கு மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாழ்த்துக்கள். கர்த்தர்